Good evening, students. So after a long time, I'm posting a video, right? And ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 5 கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வி வில் மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் டாபிக், ரைட்? ஓகே, ஸோ அதோட ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா கொஷின் 1, ரைட்? ஸோ கொஷின் 1 நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட்டிங் தி கிவன் டேட்டா. Writing the given data என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், and then we can solve. Okay, right? So question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 680 kg of fish at 5 degrees Celsius. Okay, so ஒரு fish இருக்கு, அந்த ஃபிஷ்ஷோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680 kg, right? And initially at the temperature of 5 degrees Celsius. Okay, are to be frozen and stored at minus 12 degrees Celsius. அதாவது 5 kg degree Celsius இருக்கிற ஃபிஷ்ஷை நான் வந்து என்னவா பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி minus 12 degree Celsiusக்கு நான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ மை ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் minus 12 degree Celsius. ஓகே, ரைட்? த ஸ்பெசிஃபிக் ஹீட் above freezing point. ஓகேவா? ஸோ யூ நோ த வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் ஹீட்னு உனக்கு என்ன தெரியும்? ஸ்பெசிஃபிக் ஹீட் above freezing point. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னா 318.2 kilojoule per kilogram Kelvin. Okay, and specific heat below freezing point. Specific heat below freezing point எவ்வளவு? 1.717 kilojoule per kilogram Kelvin, right? So 1.717 kilojoule per kilogram Kelvin. Right? So freezing point value minus 2 degrees Celsius, and latent heat of fusion அதோட வேல்யூ வந்து 234.5 kilojoule per kilogram. ஸோ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, to find என்னது how much heat removed from the fish. Okay, so total heat என்ன, அதாவது heat removed to cool the fish. Okay, heat removed to cool the fish என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, so percentage of latent heat, எவ்வளோன்னு கேட்குறாங்க. So these are the two questions we have to find. Okay, so these are the given data for the first question, right? So நமக்கு வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு we should know what is mean by specific heatனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ரைட்? ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அண்ட் வாட் இஸ் மீன் பை லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் பர் த கிவன் டேட்டா ஒரு ஃபிஷ் இருக்கு. ஓகே, ஆஸ் பர் த கிவன் டேட்டா நம்மக்கிட்ட ஒரு ஃபிஷ் இருக்கு. இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கூல் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட நான் கூல் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த ஃபிஷ்ஷோட இனிஷியல் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ். 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து நான் ஹீட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தால் இந்த ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராசன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதோட ஃப்ராசன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா -2 டிகிரி செல்சியஸ், ரைட்? அண்ட் அகெயின் இஃப் ஐ எம் கூலிங் ஃப்ரம் -2 டிகிரி செல்சியஸ் டு -12 டிகிரி செல்சியஸ், ரைட்? ஓகே, ஸோ we have already learned that ஒரு வெசல் இருக்கிற வாட்டரை நான் ஹீட் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் if the water is at 20 degrees Celsius, if I am removing the heat from the water to 0 degrees Celsius, அப்படின்னா இந்த ஹீட்டுக்கு பேர் வந்து சென்சிபிள் ஹீட். ஓகே, ஸோ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டர்
0 degree Celsius இருக்கிற water 0 degree Celsius ஐஸா convert ஆகிற வரைக்கும் the heat what we are extracting is called latent heat. Okay, and again I'm converting and I am removing heat from 0 degree Celsius to minus 12 degree Celsius. Apna, that is also called as sensible heat. Alright, so we know the formula to calculate sensible heat. Enna formula? Solution enadhu? So ipo nama enna pannom, 3 types of heat kandupidikanum. Idhu so Q1 5 degrees Celsius to minus 2 degrees Celsius varaikum okra heat enna, and latent heat enna, and minus 2 degrees Celsius la irundhu minus 12 degrees Celsius varaikum evlo heat remove pannanga, that is Q3. Okay, so and this one is known as latent heat, HF, latent heat of fusion, right? Okay, so for calculating sensible heat we know the formula Q equal to mCp del T. இது வந்து before above freezing point, right? So இது வந்து above freezing point. So அந்த temperature எல்லாம் substitute பண்ணினா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும், right? So 680 Cp ஓட வேல்யூ எவ்வளவு? 3182, right? So and del T ஓட வேல்யூ, so del T ஓட வேல்யூ என்ன? So 5 minus plus ஆயிரும், plus 2 degree Celsius. Okay, so plus 2 degree Celsius, right? Whether I'm right or wrong, del T means T2 minus T1. Okay, so del T means T2 minus T1. So here what is the T2 value? 683.182. T2 value minus 2 degrees Celsius. T1 value minus 5 degrees Celsius. Right? The substitute pannina, what do you get? Minus 15.146 kilojoule. Right? And what is the value of latent heat? Latent heat, so mass into latent heat of fusion. Okay, what is the mass value? 680. Okay, latent heat of fusion oda value over 234.5 kilojoule per kilogram. So convert pannina idoda value enna vandurum? So 159, sorry, this one megajoule, right? 15.146 megajoule. So here convert pannona 159.460 megajoule, right? So this is a latent heat what we are extracting. And what about other heat? Q equal to, either after freezing, Q equal to mCp del T. Your value 680, அதே same mass தான் வரும். Specific heat value மாறும் 7.17 kilojoule per kilogram. And what is the T2 value now? Minus 12 degrees Celsius. And what is the T1 value now? T2 minus T1. So இதோட value plus 2 degrees Celsius. Right? So இதை substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? Minus 11.676 megajoule. So latent heat you நம்ம என்ன பண்றோம்? Extract பண்றோம். We are not supplying the heat, so extracting the heat. So இது எல்லாமே minus terms தான் வரும். Neglect minus term. So to find out the value of total heat. So total heat find out பண்ணீங்கன்னா, so Q1 plus Q latent heat plus Q2, right? So இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, so total heat ஓட value 186.281 kilojoule per kilogram. So percentage of latent heat ஓட value மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, so what is the latent heat value? So 159.460 divided by, what is the total heat value? 186, right? So இதை போட்டீங்கன்னா into 100 போட்டா we can find out the value, that is 85.61%. 85.61% on latent heat is used
to remove heat from the fish. Okay, this is our first question. Okay, so next we move on with our second question. So our second question என்ன கொடுத்திருக்காங்க? So write on the given data. Right? என்ன கொடுத்திருக்காங்க? So if a gas of a volume V1 வந்து 6000 centimeter cube and at a pressure P1 is 100 kilopascal, right, is compressed quasi-statically. Okay, so quasi-statically is nothing but reversible process. Quasi-statically compress பண்றாங்க. According to என்ன law follow பண்றாங்கன்னா PV power square equal to constant. PV power square equal to constant until the volume becomes 2000 centimeter cube. Okay, so to find என்ன find பண்ண சொல்றாங்க அப்படின்னா final pressure find பண்ணணும் and work transfer ஓட value find பண்ணணும். So these are the things we have to find out, right? So கொடுத்துருக்க given data வச்சு law வச்சு நம்ம என்ன formula யூஸ் பண்ணலாம்ன்றதை find out பண்ணணும். Okay, so we know volume equal to constant, pressure equal to constant, temperature equal to constant. அப்போனா என்னென்ன law வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். And PV power gamma equal to constant, PV power N equal to constant, right? So temperature constant na enna varum? PV equal to constant, right? So இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Constant volume process, constant pressure process, isothermal process, adiabatic process and polytropic process. Gamma oda value enna கொடுத்திருக்காங்க 1.4 we know. Okay, if any other value comes then it will be considered as polytropic process. PV order value sometimes it may be 1.2, sometimes it may be 1.8 and sometimes it may be 2. Okay, if some other value other than 1.4 is given, take as polytropic process, right? Okay, so நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா P2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். You know the PVT relation for polytropic process. என்னது? P1 by P2 equal to V2 by V1 whole power n. Okay, so you know the value of P1 100 kilopascal divided by what do you know the value? You don't know the value of P2, right? So V2 oda value enna 2000, same unit தான், அதனால அப்படியே வச்சுக்கலாம், எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 6000 and you know the value of n என்னது 2. From this you can find out the value of P2, right? So what is the value of P2? 900 kilopascal. Once P2 oda value find out பண்ணிட்டோம்னா we know the value of work done. என்னது? P1 V1 minus P2 V2 divided by n minus 1. So when you substitute these values, you know the value of P1, you know the value of V1 and you know the value of P2 and you know the value of P2. n oda value given data la irukku. Then your answer will be minus 1.2 kilojoule. Yeah, answer minus lo varudhu since it is a compression process. Since we are supplying work to the compressor, the answer is coming in negative sign, right? Okay, so then now we can move on with third question, right? So third question another, it is a cycle. Given that it is a CYCLE, it is a cycle, right? So it is a cycle. இதில் வந்து work interactions நடக்குது and heat interactions நடக்குது. Okay, so first I note down the value of work interaction. First I note down the value of work interactions, right? So work interactions la first நம்ம என்ன பண்றோம்? We are supplying 15 kg of work to the fluid. ஓகேவா? ஸோ நாம ஃப்ளூயிடுக்கு ஒர்க்கு சப்ளை பண்ணுறோம். Then we are getting as minus 15 kilojoule, right? And next question, next data என்ன கொடுத்துருக்காங்க? We are obtaining work from fluid as 44 kilojoule. So இது வந்து பாசிட்டிவ், இது 1 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 15 kilojoule ஆஃப் ஒர்க்கை நான் ஃப்ளூயிடுக்கு கொடுக்குறேன் அண்ட் ஃப்ளூயிட்லேருந்து எனக்கு 44 kilojoule ஆஃப் ஒர்க் கிடைக்குது. So these are the work interaction. And what about heat interaction?
and what about heat interaction? So மொத்தம் 3 heat interactions இருக்கு. Okay, so மொத்தம் வந்து 3 heat interactions இருக்கு. அதுல 2 heat interaction 2 are known. மொத்தம் 3 heat interactions இருக்கு, 2 work interactions இருக்கு, right? So அதில் நமக்கு 2 heat interaction தான் தெரியும். என்னது? So Q1 என்ன சொல்றாங்கன்னா 75 kg to the fluid. So நாம heat கொடுத்தோம்னா heat will be considered as positive. When we obtained, when heat is rejected, then it will be considered as negative. So minus 40 kilojoule of heat is rejected from the fluid, and we have to find out the value of Q3 and now find out பண்ணணும். Right? Okay, so for cycle we can write it as summation of Q equal to summation of W. So write down, so 75 kilojoule minus 40 kilojoule, okay, and Q3 value, I don't know the value of Q3. And what about work interaction? Minus 15 kilojoule and 44 kilojoule. Okay, check whether the units are same in the given data and then proceed. Now you can easily find out the value of Q3. So the Q3 value is 6 kilojoule. Q3 value was 6 kilojoule, which means we are supplying 6 kilojoule of heat in process 3. Right? Okay, so we will move on with question 4. So question 4 enna kuduthirukanga? So it is a refrigerator. Question 4 is deals with domestic refrigerator. Question 4 deals with domestic refrigerator. We loaded with food and the doors are closed. Okay, so work done enna na, it consumes work. அப்போ கன்சியூம்னா நாம ஒர்க் சப்ளை பண்ணுறோம், விச் இஸ் எஸ் மைனஸ் 1 kilowatt hour. Okay, and the internal energy of system drops. Note on this word drop. Del U is nothing but U2 minus U1. எப்போ ட்ராப் ஆகும்? U2 ஓட வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் ட்ராப் ஆகும். அப்போ வாட் அபவுட் சைன்? இட் வில் பி கம்ஸ் அண்டர் நெகட்டிவ் சைன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 5000 minus 5000 kilojoule எடுத்துக்கிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ ட்ராப்னா என்ன அர்த்தம்? U1 கம்பேர் பண்ணும்போது U2ஓட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அப்போ U2 மைனஸ் U1 எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக வாட் அபவுட் த சைன்? இட் வில் கம்ஸ் அண்டர் நெகட்டிவ். ரைட், இட் வில் கம்ஸ் அண்டர் நெகட்டிவ். ஸோ யூ நோ த ஃபார்முலா ஃபார் அ ப்ராசஸ் Q ஈக்குவல் டு W ப்ளஸ் del U. ஓகே, யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் to find என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தோட யூனிட் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இல்லை. இது வந்து கிலோவாட் பர் ஹாரில் இருக்குது அண்ட் இது வந்து கிலோஜூல் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ கன்வெர்ட் இன்டு கிலோஜூல். ஓகே, கன்வெர்ட் இன்டு கிலோஜூல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? மல்டிப்ளை பை 3600. ஓகே, மல்டிப்ளை பை 3000. ஒரு ஹார் வந்து 3600 செகண்ட்ஸ். ரைட், ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் 3600 மைனஸ் 5000 அப்படின்னு எழுதலாம். ஸோ தென் வாட் அபவுட் த Q வேல்யூ? மைனஸ் 8600 kilojoule. This is our final answer. Right? Okay, so now we are moving with question number 5. So question number 5 என்ன கொடுத்துருக்காங்க? A system composed of 2 kg of fluid in a frictionless piston and cylinder machine from an initial state 1 megapascal 100 degrees Celsius to final temperature 30 degrees Celsius. ஓகே, ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனில் 2 kg ஆஃப் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது. அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா 1 megapascal 100 degrees Celsiusலேருந்து 30 degrees Celsius வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ரைட், வி ஷுட் நோ, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இன்னொரு அடிஷ்னல் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா there is no heat transfer கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மை மாஸ் வேல்யூ இஸ் 2 kilogram. ரைட், it is initially at a pressure of 1 megapascal and initial temperature is 100 degrees Celsius. And what about the final temperature? 30 degrees Celsius.
Okay, and Q transfer value is 0. Then find out the value of work transfer to find on another work transfer, right? Okay, so என்ன ப்ராசஸில் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்? Yes, it is obviously adiabatic process. Yes, it is obviously adiabatic process, right? Okay, so you know the value of for a process, you can write it as Q equal to W plus del U, right? So we know the Q value is 0. What is formula to calculate work transfer? W equal to, for adiabatic process, P1 V1 minus P2 V2 by gamma minus 1, right? So we know the value of P1, we don't know the value of V1, P2 and V2. So what we can do now, so extract the value from del U. So we can write it as del U equal to mCV till T, where C is specific heat at constant volume. CV value as 0.71 by kilojoule per kilogram Kelvin, and we know that Cp equal to 1.005 kilojoule per kilogram Kelvin. Gamma equal to Cp by Cv, which is 1.4. Since it is an adiabatic process, we know the value of gamma 1.4, and obviously we know the value of Cp by Cv. From that we are extracting the value as Cv equal to 0.718 kilojoule per kilogram Kelvin, substituting the mass value and del T value 30 minus 100 degrees Celsius. Since it is in minus 100, the value also obtained as minus value minus 100.5 kilojoule. It is a value of del U. Again I repeat, it is a value of del U, not work transfer value. From del U we have to find out the value of work done. So work done can be written as W equal to multiply by minus, so obviously 100.5 kilojoule. Work transfer value should be in positive. Since it is an expansion process, work transfer value should be in positive. In many competitive questions, you have different option to choose the answer, as minus 100.5 kilojoule plus 100.5 kilojoule minus 100.5 megajoule plus 100.5 megajoule. So you should be very conscious in selecting the answer, otherwise we will lose our marks. Okay, so thank you for your session, right? So we will see, we will solve problems from steady flow energy equation in next class. Thank you.